சிவன் கோவிலுக்கு ஒரு செங்கல் வாங்கி கொடுக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும்னு நாங்க ஆசைப்படுறோங்க. கிட்டத்தட்ட ஒரு பாதி வேலை முடிந்தது அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா சாமி வெட்ட வழியில இருந்தவரை மீட்டு இன்னைக்கு ஒரு 8 கருவறை கட்டியிருக்கோம். சுத்தி பாத்தீங்கன்னா தெரியும், எல்லா வேலைகளுமே நெருக்கி புரிஞ்சுக்கிட்டு இருக்குதுங்க. ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா என் பின்னாடி இருக்கக்கூடிய இந்த செங்கல் மட்டும்தான் இங்க இருக்குது நம்ம கைவசம், வேற செங்கல் எதுவும் இல்லைங்க. அதனாலதான் நான் திரும்பவும் சொன்னேன், நீங்க இந்த கோவிலுக்கு செங்கல் வாங்கி கொடுக்க பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும்னு ஆசைப்படுறேன்னு. முடிந்தா இந்த சிவன் கோவில் கட்டக்கூடிய இந்த கருவறை கட்டக்கூடிய இந்த பணிக்கு செங்கல் வாங்கி கொடுங்க. நான் பணமா கேட்கல, நீங்க பொருளா வாங்கி கொடுங்க. செங்கல், சிமெண்ட், ஜல்லி, மணல், கம்பி இந்த மாதிரி விஷயங்களை வாங்கி கொடுத்தீங்கன்னா ரொம்ப உதவியா இருக்குங்க. ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் வரக்கூடிய ஒரு பிரதோஷ வழிபாடு நடந்த ஒரு இடம். இன்னைக்கு இந்த கருவறை கட்டி இன்னும் ஒரு 3 மாதத்துல 4 மாதத்துல பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கோவிலே எழுப்பப்படுதுங்க. சிவன் கோவில் கட்டுறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அவ்வளவு இடர்பாடுகள் வருது. இந்த இடர்பாடுகள் எல்லாம் கடந்து இந்த தோப்பூர் மக்களும் சரி, நாமளும் சரி, முடிந்த அளவு இந்த கோவிலை கட்டக்கூடிய ஒரு பணிக்கு நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். அதுல உங்க பங்கு இருக்கணும் அப்படின்னு நாங்க ஆசைப்படுறோம். அதனால திரும்பவும் சொல்றதாங்க, பணம் உதவியாகவோ பொருள் உதவியாகவோ நீங்க நிச்சயம் ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு தொடர்பு கொண்டு என்ன உதவி தேவைப்படுது அப்படின்றத நீங்க பண்ணலாம். இந்த சாமி எங்க இருக்காருன்னா நம்ம விருதுநகர் மாவட்டம் ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு அருகில் இருக்கக்கூடிய தோப்பூர் அப்படின்ற கிராமத்துல இவருடைய பேர் சொக்கநாதர். அதனால முடிந்த அளவு பகிர்ந்து தெரியப்படுத்துங்க. ஏன்னா உதவின்றது வெறும் பொருளாகவோ பணமாகவோ கொடுக்கறது இல்லைங்க. நீங்க இந்த காணொலியை ஷேர் பண்றீங்க பாத்தீங்களா, அதுவே மிகப்பெரிய உதவி. அந்த ஒரு உதவியை எங்களுக்கு நீங்க செய்யுங்க.